நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? இப்பொழுதே செய்யுங்கள். ஏனென்றால் இதுவரையும் நம் மந்திரம் ஸ்லோகம் பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்பாகின்றது. இனி திங்கட்கிழமையிலிருந்து 12 ராசிகளுக்கு பலன்களும் மந்திரங்களும் ஒளிபரப்பாகும், மறந்துவிடாதீர்கள். இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் என்றிருக்கும் அதை செட் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் அப்லோட் செய்யும் வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் வரும். சரி நண்பர்களே, இன்று பெருமாள் மந்திரங்கள் ஸ்லோகம் பாடல்களை கேட்போம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஓர் அடிப்படை மந்திரம், ஓம் நமோ நாராயணாய. இதை யாரும் எந்த ராசி என்றாலும் தினமும் 108 முறை ஜெபித்தால் திருமாலின் கிருபை கிடைக்கும் என்று ஆகம பக்தி மரபு கூறுகிறது. 12 ராசி பெருமாள் மந்திரம், ஒவ்வொரு மந்திரமும் நம என்று முடிவது அவரிடம் சரணகதி என்ற அர்த்தம். மேஷ ராசி மந்திரம், ஓம் கேசவாய நம். பயன் எப்படி வேண்டிக் கொள்ளலாம்? தொழில் வியாபாரம் வளர வேண்டும், செல்வ வளம் பெருக வேண்டும், முன்னேற்றம் தேவை, சுலபமான தமிழ் வேண்டுதல். கேசவா, என் வாழ்க்கையில் தொழில் வியாபார வளர்ச்சி, நல்ல பெயர் தரும் கிருபை அருள்வாய் என்று மனதில் கூறிக்கொண்டு ஜெபிக்கலாம். ரிஷப ராசி மந்திரம், ஓம் நாராயணாய நம. பயன் வறுமை நீங்க, வீட்டில் செல்வ யோகம், வரவேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை அமைய வேண்டுதல். நாராயணா, என் வறுமையையும் துன்பங்களையும் நீக்கி நல்ல வருமானமும் நல்ல வேலையும் அருள்வாய் என்று நினைத்து கூறலாம். மிதுன ராசி மந்திரம், ஓம் மாதவாய நம. பயன் வாழ்க்கை கஷ்டங்கள் குறைய, தொடர்ந்து வரும் வருமானம் கிடைக்க வேண்டுதல். மாதவா, என் குடும்பத்தின் கஷ்டங்களை குறைத்து நிலையான வருமானம் தரும் கிருபை அருள்வாய் என்று மனதில் கொண்டு ஜெபிக்கவும். கடக ராசி மந்திரம், ஓம் கோவிந்தாய நம. பயன் பண நெருக்கடி, கடன் பிரச்சனை குறைய வேண்டுதல். கோவிந்தா, என் கடன் பண நெருக்கடி பிரச்சனைகளை நீக்கி சீரான பொருளாதார நிலை கொடு என்று கருத்தில் வைத்து ஜபிக்கலாம். சிம்ம ராசி மந்திரம், ஓம் விஷ்ணவே நம. பயன் மனபயம் பதட்டம் குறைய, வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வேண்டுதல். விஷ்ணு, என் மனபயங்களை நீக்கி என் வேலை வியாபாரம் வளர அருள்வாய் என்று சொல்லிக்கொண்டு ஜபிக்கவும். கன்னி ராசி மந்திரம், ஓம் மதுசூதனாய நம. பயன் குடும்ப பிரச்சனைகள் மன வருத்தங்கள் குறைய வேண்டுதல். மதுசூதனா, என் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலைக்க கிருபை பண்ணு என்று நினைத்து ஜபிக்கலாம். துலாம் ராசி மந்திரம், ஓம் திரிவிக்ரமாய நம. பயன் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த சிக்கல்கள் நீங்கி வருமானம் நிலையாக அமைய வேண்டுதல். திரிவிக்ரமா, என் உழைப்புக்கு நல்ல பலனை தரும் வேலை தொழில் வியாபாரம் அருள்வாய் என்று மனதில் வைத்து ஜபிக்கவும். விருச்சிக ராசி மந்திரம், ஓம் வாமனாய நம. பயன் உடல் மன பிரச்சனைகள் குறைய, செல்வ வளம் குடும்பத்தில் அதிகரிக்க வேண்டுதல். வாமனா, என் உடல் மனசக்தி உயரும் வகையில் வீட்டில் வளம் நிலைக்க அருள் செய் என்று சிந்தித்து ஜபிக்கவும். தனுசு ராசி மந்திரம், ஓம் ஸ்ரீதராய நம. பயன் வாழ்க்கை உங்கள் விருப்பப்படி செட்டாக அமைய வேண்டுதல். ஸ்ரீதரா, என் வாழ்க்கை திசை திருந்தி நான் நினைப்பது போல நன்மை நோக்கி செல்வதற்கு கிருபை தரு என்று ஜபிக்கலாம். மகர ராசி மந்திரம், ஓம் ஹ்ருஷிகேசாய நம. பயன் குழப்பமான மனநிலை மறைந்து செல்வ வளம் பெருக வேண்டுதல். ஹ்ருஷிகேசா, என் மனத்திற்கு தெளிவும் நல்ல தீர்மானமும் செல்வ வளர்ச்சியும் அருள்வாய் என்று மனப்பூர்வமாக ஜபிக்கவும். கும்ப ராசி மந்திரம், ஓம் பத்மநாபாய நம. பயன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம், மேன்மை செல்வ வளம் அதிகரிக்க வேண்டுதல். பத்மநாபா, என் வாழ்க்கையில் உயர்வு மேன்மை பணவளம் கிடைக்க அருள் புரிய வேண்டும் என்று ஜபிக்கவும். மீன ராசிர் மரபுகள் உள்ளன, காணப்படும் ஒரு வழக்கம், ஓம் தாமோதராய நம். சில இடங்களில் ஓம் நமோ நாராயணாய என்றும் சொல்லப்படுகிறது. பயன் பணப்பிரச்சினை மனசங்கடம் குறைய, நிலையான வளமான வாழ்க்கை அமைய வேண்டுதல். தாமோதரா நாராயணா, என் மனக்குழப்பம் பணக்கவலை நீங்கி அமைதியான வளமான வாழ்க்கை தரு என்று ஜெபிக்கலாம். எவ்வளவு முறை எப்படி சொல்லலாம்? பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்கும் 6, 12, 21, 27, 54, 108 தடவை என்று எண்களில் ஜெபிக்கலாம். சிறந்த நடைமுறை, காலை அல்லது மாலை குளித்து பூஜை அறையில் மேல் ராசிக்குரிய மந்திரத்தை 108 முறை சொல்லி மனதார பிரார்த்தனை செய்தால் நன்மை அதிகம் என பக்தி மரபு கூறுகிறது. முக்கியம், மனம் ஒருமையாக இருத்தல், பெயரை தெளிவாக உச்சரித்தல், ஆளுக்கு முடியுமான அளவு நிதானமாக தினமும் தொடர்ச்சியாக சொல்லுவதுதான் முக்கிய எச்சரிக்கை. காலையில் பெருமாளை விஷ்ணுவை துதிக்கும் மந்திரங்கள் உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகுந்த பலன் தரும். இவற்றை தினசரி உச்சரிப்பது மன அமைதியையும்
பாவ நிவர்த்தியும் அளிக்கும். பிராதஸ்மரண மந்திரம் காலை எழுந்தவுடன் பாதம் தரையில் படுவதற்கு முன் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். இது பூமி தேவிக்கு, விஷ்ணுவின் துணைவி, அர்ப்பணித்து நல்ல நாள் தொடங்க உதவும். சமுத்திர வசனே தேவி பர்வத ஸ்தனமண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. இதன் பொருள், சமுத்திரத்தை ஆடையாக தரித்த பர்வத மார்புகளைக் கொண்ட நிலமகளே, விஷ்ணுவின் மனைவியே, என் பாதங்களை உம்மீது வைக்கிறேன். அதை தாங்கிக் கொள்ளும் பெருமாள். பாவ நிவர்த்தி மந்திரம் வீட்டில் பெருமாள் படம் முன் விளக்கு ஏற்றி காலை நேரத்தில் உச்சரிக்க பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்யுங்கள். வழிபாடு வழிமுறை: காலை 6 முதல் 8 மணிக்கு எழுந்து சுத்தமாகி பெருமாள் முன்னமருங்கள். பஞ்ச பாத்திரத்தில் கற்பூரம் ஏற்றி மந்திரம் சொல்லுங்கள். தொழில் முன்னேற்றம், சுகாதாரம் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். இவற்றை தினசரி பின்பற்றினால் வாழ்க்கை சிறப்படையும். பெருமாள் விஷ்ணுவை துதிக்கும் ஸ்லோகங்கள் பக்தர்களுக்கு மிகுந்த பலன் தரும் திருமேனிகளாகும். இவை துன்பங்களை நீக்கி ஐஸ்வர்யம் அளிக்கும் என வைதிக நூல்களில் கூறப்படுகிறது. பிரபலமான பெருமாள் துதி ஸ்லோகம்: ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையே ரித்தினாம் விசாகராத்திரி ஸ்ரீனிவாசா ஸ்ரீயா சஹா நமோஸ்துதே. இது திருவேங்கடமலையில் வாசம் செய்யும் ஸ்ரீனிவாச பெருமாளை துதிக்கிறது. இதை பாடி வணங்கினால் ஏழ்மை விலகி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், துன்பங்கள் போகும். தன்வந்திரி பெருமாள் ஸ்லோகங்கள்: ஓம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானே போற்றி, ஓம் திருப்பார்கடலில் தோன்றியவனே போற்றி, ஓம் தீர்க்காயுள் தருபவனே போற்றி, ஓம் துன்பத்தை துடைப்பவனே போற்றி. இவை நோய்களை குணமாக்கி ஆரோக்கியம் அளிக்கும். தினசரி 11 முறை ஜபம் செய்வது சிறப்பு. போற்றி ஸ்லோகங்கள்: ஓம் ஆழ்வார்கன் தொழுவாய் போற்றி, ஓம் ஆதிமூலனே போற்றி, ஓம் ஆபத்து சகாயா போற்றி, ஓம் ஆணைக்கும் அருள்வாய் போற்றி. இவை பெருமாளின் திருமேனியை விவரித்து அருள் பெறச் செய்யும். தினமும் காலை மாலை பாராயணம் செய்யுங்கள். பலன்கள் மற்றும் அறிவுறுத்தல்: இந்த ஸ்லோகங்கள் தினசரி ஜபம் செய்தால் கஷ்டங்கள் நீங்கி ஆனந்த வாழ்வு கிடைக்கும். ஸ்ரீவெங்கடேச கராவலம்பம் போன்றவை காலை வழிபாட்டுக்கு ஏற்றவை. திருப்பதி மலை மேலிருப்பவனே, எங்கள் தீராத வினைகளை தீர்ப்பவனே. ஸ்ரீனிவாச கோவிந்தா ஹரே ஹரே, ஸ்ரீ வெங்கடேச வைகுந்தா மலே மலே. இருப்பவை மேல் இருப்பவனே, எல்லா வினைகளும் தீர்ப்பவனே. பாண்டுரங்கா கோவிந்தா பரமதயாள வைகுந்தா.
கோவிந்தா